வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே பிதாவாகிய தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ளும்படியாக கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும், இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கின்ற உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே அடியேன் இந்த காலையிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் சொல்லிக்கொள்கிறேன். சற்று முன்பு மத்திய 22ஆம் அதிகாரம் வசனம் 41 முதல் 46 வரை நாம் வாசி கேட்டோம். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய பாடமானது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதற்கு தேவனே சாட்சி கொடுத்திருக்கின்றார். ஆனால் இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த அநேகர் இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று அடையாளப்படுத்தினார்கள். மற்ற சிலர் அவரை யோசேப்பின் குமாரன் என்றும் அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள். மற்ற சிலர் அவரை தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்றும் அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள். அப்போ இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த அநேகர் அவரை குறித்து ஏன் வித்தியாசப்பட்ட அர்த்தங்களில் அடையாளப்படுத்தினார்கள் என்பதற்கான காரணங்களை குறித்தும், அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஆதாரங்களை குறித்தும் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளவிருக்கின்றோம். சரி, மத்திய 22ஆம் அதிகாரம் வசனம் 41 46 மீண்டுமாக நாம் வாசிப்போம். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. பாருங்க, பரிசேயர்கள் நிறைய கேள்விகள் இயேசுவின் இடத்தில் இதுக்கு முன்பதாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே திருப்பி அவங்களிடத்துல இயேசு ஒரு கேள்வி கேட்டபோது பாருங்க, அவங்களுடைய வாய்கள் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களால பதில் சொல்ல முடியல. 46ஆம் வசனத்தில் அவங்களுடைய வாய்கள் அடைக்கப்பட்ட பிற்பாடு அவரிடத்தில் யார் ஒருவரும் மறுபடியும் கேள்வி கேட்க துணி இல்லைன்னு சொல்கிறார். பரிசேயர்கள் இயேசுவின் இடத்தில் கேள்வியில் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பாருங்க, ரெண்டே நோக்கம்தான் கேள்வியில் கொண்டு வருவதற்கு. ஒன்று கற்றுக்கொள்வதற்காக கொண்டு வருது, மற்றொன்று நமக்கு தெரியுமா தெரியாதான்ற விஷயத்தை அல்லது நம்ம இடத்துல ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்பதற்காக கேள்வியில் கொண்டு வருவது. இது ரெண்டே நோக்கம்தான் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பரிசேயர்கள் கேள்வியை கொண்டு வந்ததற்கான நோக்கம் கற்றுக்கொள்வதற்காக இல்லை. அவரிடத்துல அந்த கேள்வியில் கொண்டு வராங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்குறாங்க. அந்த பதிலில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக தான் முயற்சிக்கிறாங்க அவங்க. இதுக்கு முன்னால் அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் மத்திய 12ஆம் அதிகாரத்தில் ஓய்வு நாளுக்கு தொடர்பாக ஒரு காரியத்தை அவங்க இயேசுவின் இடத்தில் விசாரிக்கிறாங்க. அப்போ ஓய்வு நாளுக்கு தொடர்பாக வேலை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கொண்டு வர்றாங்க. இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார்னு பார்த்து குற்றம் பிடிக்கலான்னு முயற்சிக்கிறாங்க அவங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 11:53 குறிப்பாக எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர் அங்கே பேசிகிட்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் நுண்ணிப்பாக கவனிக்கிறாங்க பரிசேயர்கள். அந்த வார்த்தைகளில் அந்த பேச்சில் ஏதாவது குற்றம் அகப்படுமோன்ற விஷயத்தை அவங்க நுண்ணிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி லூக்கா 20ஆம் அதிகாரம் 26 வழி செலுத்துகிற விஷயத்துக்கு தொடர்பாக ஒரு காரியத்தை கொண்டு வராங்க. அப்போ இந்த வரி செலுத்துறதுக்கு தொடர்பாக அவர் என்ன பேசுகிறாருன்றதை கவனிக்கிறாங்க. இந்த விஷயத்தில் ஏதாவது குற்றம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத அவங்க நுண்ணிப்பாக கவனிக்கிறாங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் கூட கவனிச்சு பாருங்க. விபச்சாரத்தில் ஆகப்பட்ட ஒரு ஸ்திரீ ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. பிரமாணம் இப்படி சொல்லுது, நீர் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவருடைய வாயை ரொம்ப நேரம் அவங்க கவனிக்கிறாங்க. ஆனால் அவர் பதில் எதுவுமே சொல்லலை. கீழே குனிஞ்சு எழுதிட்டு இருக்கிறார். பாருங்க, அவங்க கேள்விகளை கொண்டு வந்ததுக்கான நோக்கம் அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு. இயேசு பதில் சொல்லுவார், அதனால் நாம் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக இல்லை. ஆனால் இங்கே அவங்களுடைய வாய் அடைக்கப்பட்டிருக்குது. 46 அவங்களுடைய வாய்கள் அடைக்கப்படுவதற்கு முன்பு அவங்களிடத்துல கேட்டப்பட்ட கேள்வி என்ன? 41 42 கவனிச்சு பாருங்க. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். அவங்கள பார்த்து பரிசேயர்கள் பார்த்து கேட்டார், அவர் யாருடைய குமாரன்? பரிசேயர்களுக்கு பதில் தெரிஞ்சுதா? உடனே சொன்னாங்க, அவர் தாவீதின் குமாரன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்க, எருசலேமுக்கு அருகில் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவங்க முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கவனிங்க, எருசலேமுக்கு அருகில் திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க? 9ஆம் வசனத்தில் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இதுக்கு முன்பதாக பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை என்னவென்று அடையாளப்படுத்தினார்கள்?
தாவீதின் குமாரன். மத்தேயு 1 வசனத்தில் அப்போஸ்தலனாகி மத்தேயு தன்னுடைய புஸ்தகத்தை துவங்கும் போதே சொல்றாரு, தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. பாருங்க, இப்போ பரிசேயர்கள் முதற்கொண்டு அங்கிருந்த ஜனங்கள் வரைக்கும் அப்போஸ்தலனாகி மத்தேயு உட்பட இயேசு கிறிஸ்துவை ஏன் அவர்கள் தாவீதின் குமாரன் என்று அடையாளப்படுத்தினாங்க? அப்படியே அவருக்கு தாவீதின் குமாரன் சொன்னாங்க அவங்க. ஏனென்றால் தீர்க்க தரிசனமானது அவர் தாவீதின் சந்ததியில் வருவார் என்பதாக இருந்தது. அதே மாதிரி சங்கீதம் 132 நாம் வாசிக்கும் போது தேவன் தாவீதுக்கு அப்படிதான் ஆணையிட்டு இருந்தார். சங்கீதம் 132 11 வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் 10 வாசிப்போம். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை முதல் தாசனாகி தாவீது நிமித்தம் புறக்கண்ணியாதிரும். உன் கர்ப்பத்தின் கனி உன் சிங்காசனத்தில் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாக ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். பாருங்க, தாவீது கிட்ட ஆணை என்னவாக இருக்கிறது? தாவீதின் வழியில் வரக்கூடிய குமாரர்களை பாருங்க சிங்காசனத்தின் மேல் வைப்பேன்னு சொல்றார். கிறிஸ்து என்ற வார்த்தைக்கான மெய்பொருள் அர்த்தம் ராஜான்னு அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பரிசேயர்கள் ஏன் இயேசுவை தாவீதின் குமாரன் என்று அடையாளப்படுத்தினாங்கன்றது புரியுதா? ஜனங்கள் கிறிஸ்துவை ஏன் தாவீதின் குமாரன் என்று அடையாளப்படுத்தினாங்கன்றது புரியுதா? பாருங்க, தீர்க்க தரிசனமானது தாவீதின் வம்சத்தில் சந்ததியில் தான் அவர் வருவார் என்பது எரேமியா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். எரேமியா 23 5 வசனத்தை நாம் கவனிப்போம். அவனிங்க இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளம்பி எழும்பு பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜடிக்கும் பண்ணி பூமியில நியாயத்தின் நீதியும் நடப்பிப்பார். அவனிங்க தெளிவாக சொல்றார் ஏசாயா, அப்பொழுது தாவீதுக்கு நீதி உள்ள ஒரு கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து. அப்போ இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும்போது கிறிஸ்துன்ற வார்த்தையின் மெய்பொருள் அர்த்தமானது ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். இப்போ தாவீதுடைய வழியில் தான் அவர் வரப்போகின்றார், அவர் ராஜாவாக இருக்க போகின்றார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதே மாதிரி யோவான் 7:42 நாம் கவனிக்கும்போது இயேசுவை ஏன் அந்த நாட்களில் இருந்தவர்கள் தாவீதின் குமாரன் என்று அடையாளப்படுத்தினார்கள்? நீங்கள் தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லெகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். பாருங்க, முதல் விஷயம், பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, எருசலேமுக்கு அருகில் இருந்த அநேக ஜனங்கள் அவர் தாவீதின் குமாரன் என்று அவங்க ஆர்ப்பரிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மத்தேயு கூட தன்னுடைய புஸ்தகத்தின் துவக்கத்தில் தாவீதின் குமாரன் தான் அடையாளப்படுத்தி இருக்கின்றார். அப்போ அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏன் தாவீதின் குமாரன் என்று அடையாளப்படுத்தினார்கள்? மெய்யாகவே அவர் தாவீது குமாரனாய் இருந்ததனால் அல்ல, தீர்க்க தரிசனமானது அவர் தாவீதுடைய சந்ததியில் இருந்து வருவார் என்பதாக இருக்குது. இப்போ பரிசேயர்கள் தீர்க்க தரிசனத்தை அறிந்திருந்தாங்க, ஜனங்கள் தீர்க்க தரிசனத்தை அறிந்திருக்கின்றார்கள். அதனால தான் அவங்க அவர் தாவீதின் குமாரன் என்று வெளிப்படையாக அவங்க சத்தமிட்டிருக்கிறாங்க. இரண்டாவது கேள்வியானது, இயேசு கிறிஸ்துவை ஏன் அநேகர் யோசேப்பின் குமாரன் என்று அழைத்தார்கள்? லூக்கா 3:23 நாம் கவனிக்கும் போது, லூக்கா 3:23 நீங்கள் அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப் ஏலியின் குமாரன். கவனிங்க, இயேசு இங்கே யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். எந்த வயது வரைக்கும்? 30 வயதில் கூட அவர் யோசேப்பின் குமாரன் என்று தான் எண்ணப்பட்டிருக்கிறார் என்றார். மறுபடியும் ஒரு காரியத்தை இங்கே கவனிங்க, யோசேப்பின் குமாரன் என்று அவர் எண்ணப்பட்டிருக்கின்றார். அங்கிருந்து எல்லாருமே அவர் யோசேப்பின் குமாரன் என்று பார்த்தார்கள். மெய்யாகவே அவர் யோசேப்பின் குமாரனா? இல்லை. அவரை ஏன் எல்லாரும் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணினார்கள்? ஏனென்றால் யோசேப்பிடத்தில் தான் அவர் வளர்ந்திருக்கிறார். 30 வயது வரைக்கும் யோசேப்போடு கூட தான் அவர் வாழ்ந்திருக்கின்றார், இல்லையா? லூக்கா 4:22 வசனத்தை நாம் கவனிப்போம். லூக்கா 4:22 எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபியுள்ள வார்த்தையில் குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். பாருங்க, அப்போ அங்கிருந்து அநேகர் இயேசு கிறிஸ்து என்னவென்று அழைத்திருக்கிறாங்க. அவருடைய நாட்களில் வாழ்ந்த அவர் சுற்றுப்புறத்தில் இருந்த எல்லா மக்களும் அவர் யோசேப்பின் குமாரன் என்று தான் அழைத்திருக்கிறாங்க. அவருடைய வார்த்தையில் கேட்டு ஆச்சரியப்பட்டு
பிற்பாடு உடனே வந்து சொல்லிட்டாங்க, யோசேப்பின் குமாரன் தான் இவர். அதே மாதிரி யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 41-42 நாம் வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 41-42. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரன் இயேசு அல்லவோ, இவனுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். கவனிங்க, அவர் பேசுறது எல்லாமே கேட்குறாங்க அங்கே இருக்கிற ஜனங்கள். அதெல்லாம் கேட்டுட்டு பிற்பாடு சொல்கிறாங்க, இவங்களுடைய அப்பாவை நான் சிறப்பாக நம்ம அறிந்திருக்கிறோம், இவர் இவ்வளோ நாள் அவங்க அப்பாவோட தான் வாழ்ந்துருக்கிறாரு, ஆனால் திடீர்னு நான் வானத்திலேருந்து இறங்கி வந்தேன்னு சொல்கிறானே, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? பாருங்க, அப்போ தாவீதின் குமாரன் என்று அவர்கள் அடையாளப்படுத்தினதற்கான காரணம், தீர்க்க தரிசனம் தாவீதின் சந்ததியிலிருந்து அவர் வருவார் என்பதால் அவங்க அந்த தீர்க்க தரிசனத்தை அறிந்திருந்ததால் அப்படி அடையாளப்படுத்தினாங்க. ஆனால் யோசேப்பின் குமாரன் என்று சில ஜனங்கள் அவரை அடையாளப்படுத்தினதற்கான காரணம் என்ன? பாருங்க, யோசேப்போடு கூட தான் அவர் 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். யோசேப்பை தான் அவருடைய தகப்பன் என்று எல்லா ஜனங்களும் புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதவாக்கியமானது மெய்யாகவே இயேசு யோசேப்பின் குமாரன் என்று சொல்லுகிறதா? லூக்கா 3ஆம் அதிகாரம் 23 நம்ம கவனிச்சோம். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அவரை யோசேப்பின் குமாரனாக தான் மனிதர்கள் எல்லாருமே பார்த்தாங்க. தீர்க்க தரிசனத்தை அறிந்திருந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று பார்த்தாங்க. ஆனால் மெய்யாகவே அவர் யாருடைய குமாரனாக இருக்கின்றார்? அதுதான் இந்த காலையில் நம்முடைய பாடமாக இருக்கிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 24 நம்ம கவனிக்கும் போது சிலர் அவரை தீர்க்கதரிசிகள் ஒருவர்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. யோவான் ஸ்நானகனா இருக்கலாம், எரேமியாவா இருக்கலாம், எலியாவா இருக்கலாம்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால், அவர்களைப் போலவே இவரும் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் கேள்வியே இல்லை, ஒரு தேவனுடைய குமாரன் என்பதற்கு தேவன் நமக்கு அதிக நிரூபணங்களை கொடுத்திருக்கின்றார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுபடியே நான் அவர்தான் என்றார். அவனை இங்கே பிரதான ஆசாரிக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நிற்கின்றார். அவர் பிரதான ஆசாரியர் மூப்பரும் அவரை பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறாங்க, நீ தேவனுடைய குமாரனா அப்படி கேட்டாங்க. இயேசு எந்த ஒரு தயக்கமும் இல்லை, உடனே சொல்றார், ஆமாம், நீங்கள் சொல்லுகிறபடி நான் தேவனுடைய குமாரன் தான். பாருங்க, அவர் சொல்லுகிறபடியே நமக்கு தெரிந்த வரைக்கும் ஏறக்குறைய 3 வழிகளில் இயேசு தேவனுடைய குமாரனாக இருக்கின்றார். பொதுவாக எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு வழியானது, மரியாளிடத்தில் அவர் பிறந்ததில் அவர் தேவனுடைய குமாரன் என்கிற அந்த ஒரு வழியை நாம் எல்லாருமே அறிந்திருக்கின்றோம். ஆனால் அவர் அதை பார்க்கலும் மற்ற 2 வழிகளிலும் தேவனுடைய குமாரனாக இருக்கின்றார். சரி, லூக்கா 1ஆம் அதிகாரம் 34-35 நாம் அறிந்திருக்கிற அந்த முதல் வழியில் அவர் எப்படி தேவனுடைய குமாரன் என்கிற அந்த காரியத்தை குறித்து நாம் கவனிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34-35 நாம் கவனிப்போம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். கவனிங்க, அப்போ வசனம் 34-35 இங்கே வசனம் இங்கே 35 முதல் பாகத்தில் நாம் கவனிக்கும் போது பாருங்க, மரியாளிடத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த முதல் காரியம் பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். 2வது, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். இந்த 2 காரியங்கள் சம்பவிப்பதால் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ இயேசு பரிசுத்த ஆவி மரியாள் மேலே வந்ததால் பரிசுத்த ஆவியானவரால் பிறந்துட்டார்னு அநேகர் விசுவாசிக்கிறாங்க. அவங்க அதுக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்குறாங்கன்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 காட்டுறாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 நம்ம ஒரு முறை கவனிப்போம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகி மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினால் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவனுக்கு இந்த வேத வாக்கியத்தை எடுத்துட்டு அநேகர் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரால் அவர் பிறக்க போறாரு அப்படி விசுவாசிக்கிறாங்க. ஆனால் லூக்கா 1ஆம் அதிகாரம் 35 தேவன் தெளிவாக அடுத்த வாக்கியத்திலே சொல்லிட்டார். இங்கே 35 பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், ஆமாம் அது உண்மைதான். அடுத்த வாக்கியத்திலே சொல்லிட்டார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரனாக இருக்கின்றார்? 35 சொல்றார், உன்னதமானவருடைய பலம்ன்றார். பாருங்க, நிச்சயமாக ஒரு தேவனுடைய குமாரனாக இருக்கின்றார். அப்போ இங்கே தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னால் இருக்கிற இன்னொரு வார்த்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது.
அதே அதிகாரம் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 35. ஆமாம், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் சொல்றார் இல்லையா. இந்த 2 செயல்கள் சம்பவிப்பதால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் இல்லையா. இந்த பரிசுத்தம் உள்ளது அப்படிங்கிற இந்த வார்த்தையானது பாருங்க, இந்த வார்த்தை பெரும்பாலும் அந்த ஆண் பாலிலோ பெண் பாலிலோ பயன்படுத்தப்படல. அப்படி பயன்படுத்தப்பட்டிருந்ததுன்னா ஒரு மனுஷனால் பிறந்தார்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு மூலபாஷையில் இந்த பரிசுத்தம் உள்ளது என்கிற இந்த வார்த்தையானது பலவின் பாலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அது எதுக்கான நிரூபணமாக இருக்கிறது? அவர் தேவனுடைய குமாரன், அவர் மனுஷனால் பிறக்கல. லூக்கா 1ஆம் அதிகாரம் 31. அதனால தான் அவருக்கு இயேசு என்று பெயருடைய முன்னாலே சொல்லிட்டார். அந்த பெயரினுடைய மெய்பொருள் அர்த்தமானது பழைய ஏற்பாட்டில் யோசுவான்ற பெயர் இருக்குது. யோசுவான்ற பெயருக்கான மெய்பொருள் அர்த்தம் ஜெகோவா சேவ்டு, அப்படின்னா யெகோவா நம்மை ரட்சிப்பார்னு அர்த்தம். அதே வார்த்தையானது புதிய ஏற்பாட்டில் இயேசு என்று நமக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த வார்த்தையின் மெய்பொருள் அர்த்தம் அதுவாக தான் இருக்கிறது. அது நம்ம அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12 படித்தோம்னா அவர் தான் இரட்சகராக இருக்கின்றார். அது நிமித்தமாக தான் அவருக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டது இல்லையா. சரி, முதல் அர்த்தத்தில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை மரியாள் இடத்தில் அவர் பிறந்த விஷயத்தில் நாம் நிரூபிக்கின்றோம். ஏனென்றால் மரியாள் இடத்தில் பிறந்த அந்த பரிசுத்தம் உள்ளதுன்ற வார்த்தை ஆண் பால்லையோ பெண் பால்லையோ இல்லை, அது பலவின் பாலில் இருக்குது. அவர் மனுஷனால் பிறந்தவர் இல்லை. ரெண்டாவது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 44, 45 மற்றொரு வழியிலும் இயேசு தேவனுடைய குமாரனாக இருக்கின்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44, 45 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனாலே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்கி பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கவனிங்க, இங்கே உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்னு இருக்குது இல்லையா. அந்த சிநேகியுங்கள்ன்ற வார்த்தை தமிழில் நமக்கு அப்படி ஸ்நேகம்னு எழுதியிருக்குது. ஆனால் மூல பாஷையில் அந்த வார்த்தைக்கான மெய்பொருள் அர்த்தமானது சத்துருக்களை அன்பு கூறுங்கள்னு இருக்குது. இங்கே இருக்குது இல்லையா, லவ் யுவர் எனிமீஸ்ன்னு இருக்குது. அகாப்பேனா அன்பு கூறுவதுன்னு அர்த்தம். நாம் நிச்சயமாக நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க முடியாததா. ஆனால் வேதவாக்கியம் சத்துருக்களை அன்பு கூறுங்கள்னு தான் சொல்லுது. அதன் பிற்பாடு சொல்கிறாரு, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, இந்த காரியங்களை நாம் செய்வதனாலே பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நாம் புத்திரர் குமாரராக இருப்போம். அப்போ இயேசு கிறிஸ்து முதல் வகையில் மரியாள் இடத்தில் பிறந்ததில் அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கின்றார். ரெண்டாவது, மத்தேயு 5:44, 45 அவர் எப்போ கீழ்ப்படிந்தாரோ அந்த அர்த்தத்திலும் அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கின்றார். அப்போ நாம் இன்றைக்கு நம்முடைய சத்துருக்களை அன்பு கூர்ந்து நம்மை சபிக்கிறவர் ஆசீர்வதித்து நம்மை பகைக்கிறவர்கள் நாம் நன்மை செய்து வாழ்வோமானால் இந்த அர்த்தத்தில் நாம் தேவனுடைய குமாரனாக இருப்போன்றார். 45 இயேசு கிறிஸ்து அவருடைய சத்துருக்களை அன்பு கூர்ந்திருக்கிறார், அவரை பகைத்தவர்களுக்கு அவர் நன்மை செஞ்சிருக்கிறார், அவர் நிந்தித்து துன்பப்படுத்தினவர்களுக்காக அவர் ஜெபம் செஞ்சு இருக்கிறார். அதை நம்ம நிரூபிக்கிறதுக்கு மத்திய 27ஆம் அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். குறிப்பாக வசனம் 43, 44 எல்லா மனுஷருக்கு முன்பதாக யூதர்கள் அவரை பரியாசம் செஞ்சு நிந்திச்சிருக்கிறாங்க. எல்லா மனுஷனும் அவரை பகைத்திருக்கிறாங்க. பாருங்க, அவர் சாகவே சாகணும்னு சொல்லி மனுஷர்கள் அவரை நிந்திச்சிருக்கிறாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் செய்த அந்த மக்களை அவர் எவ்விதமாக அன்பு கூர்ந்தார். அந்த மக்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் அந்த மக்களுக்காக ஜீவனை கொடுத்தார். ரெண்டாவது, பிதாவே இவங்க செய்யறதை அறியாமல் செய்கிறாங்கன்னு அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரா. லூக்கா 23:34 படிச்சு பாருங்க. சிலுவையில் தூக்குனதே அந்த மக்கள் தான், அவரை பகைச்சது அந்த மக்கள் தான். பாருங்க, அவருக்கு நிறைய நிந்தனைகள் துன்பங்கள் உபத்திரவங்களை கொண்டு வந்தது அந்த மக்கள் தான். ஆனால் அந்த மக்களுடைய நிலையை அவர் அறிந்திருந்தும் அந்த மக்களுக்காக அவர் ஜெபிச்சார். அவங்க செய்கிறத அவங்க அறியாமல் செய்கிறாங்க. அப்போ நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவதற்காக நான் ஜெபம் பண்ணும்போது, நம்மை சத்துருக்களுக்கு நாம் அன்பு கூறும்போது, நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கும் போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் பாருங்கள். அந்த காரியங்களை நாம் செய்வோமானால் வசனம் 45 சொல்கிறாரு, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரர் குமாரராக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து எந்த 2 வழிகளில் தேவன் குமாரனாக இருக்கின்றார்? ஒன்று, மரியாள் இடத்தில் பிறந்த அந்த பரிசுத்தம் உள்ளது என்னும்போது ஆண்பால் இல்லை பெண்பால் இல்லை பலவின்பால். அப்போ மரியாள் இடத்தில் பிறந்ததில் இயேசு தேவனுக்கு குமாரனாக இருக்கின்றார். ரெண்டாவது, சத்துருக்களை அன்பு கூறுங்கள் என்கிற அந்த கட்டளை அவர் எப்போ கை கொண்டாரோ அதிலும் அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கின்றார்.
மூன்றாவது அர்த்தத்தில் நித்தியமான உயிர்த்தெழுதலில் அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கின்றார். அதான் ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். கவனிங்க, 5வது வசனத்தில் கடைசி பாகத்தில் சொல்றாரு, தேவனுடைய சுதன் குமாரன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன்றார். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன்னா என்ன அர்த்தம் பாருங்க. இயேசுவுக்கு முன்பதாகவே அநேகர் மரித்து அநேகர் அற்புதங்களினால் உயிரோடு எழுந்திருந்திருக்கிறாங்க. இயேசுவே அநேகரை எழுப்பியிருக்கிறார் இல்லையா? அப்படி பூமியிலே மரித்து அற்புதத்தினால் உயிரோடு எழுப்பப்பட்டவங்க எல்லாருமே எந்த சரீரத்தில் மரித்தாங்களோ அதே சரீரத்தில் தான் மறுபடியும் எழுந்திரிச்சாங்க. அவங்களுடைய சரீரம் அந்த உயிர்த்தெழுதலில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல. அவங்க நேற்று நைட்டு எந்த சரீரத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்களோ அடுத்த நாள் அவங்க உயிர்த்தெழும்போது அற்புதத்தினால் அதே பாடியோடு தான் அவங்க எந்திரிச்சு வந்தாங்க. ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் அந்த உயிர்த்தெழுதல் இல்லை. அது தற்காலிகமாக அற்புதத்தினால் உயிர்த்தெழுதப்பட்ட அந்த ஒரு உயிர்த்தெழுதல். ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நித்தியமான உயிர்த்தெழுதல். அப்போது இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு அவரை கல்லறைக்குள்ளே வச்சு அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. 3 நாளைக்கு பிற்பாடு மரியாள் போய் பார்த்தபோது சரீரம் இல்லை கல்லறையில். அந்த கல்லறையில் அந்த கல் வெளியே அந்த பக்கம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. உடனே பேதுரு யோவான் அங்கே வர்றாங்க. அவங்க 2 பேருமே உள்ளே போய் பார்க்கும்போது எதை கவனிக்கிறார் யோவான்? அவருடைய சரீரத்தை சுற்றி வைத்த இந்த துணிகள் அங்கே இருக்குது, ஆனால் அவருடைய சரீரம் பாடி அங்கே இல்லை. அப்போ அவருடைய பாடி அங்கே இல்லைன்ற விஷயம் யோவானுக்கு என்ன சொல்லுச்சு? நீங்கள் அந்த விஷயத்தை அந்த வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் அதை கண்டு விசுவாசித்தான்றார். யோவான் என்ன விசுவாசிச்சிருப்பார்? இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழுவார்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயத்தை யோவான் அங்கே விசுவாசித்திருக்கின்றார். அப்போ இயேசு உயிரோடு எழுந்துட்டார் அப்படிங்கிற விஷயம் யோவானுக்கு எப்படி தெரியும்? மரித்தவரின் உயிர்த்தெழுதல் அப்படிதான் இருக்கிறது. 1 கொரிந்தியரில் நாம் படிக்கிறோம், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழியாமை தரித்து கொள்ளுன்றார். அழிவுள்ள இந்த பூமிக்குரிய சரீரம் தான் அடக்கம் பண்ணப்படுகிறது. ஆனால் நித்தியமான உயிர்த்தெழுதலில் இந்த பூமிக்குரிய சரீரம் ஆவிக்குரிய நித்தியமான சரீரமாக மறுரூபப்படுகிறது. அப்படிதான் இயேசுவின் உயிர்த்தெழுதல் இருந்தது. அப்போ நித்தியமான உயிர்த்தெழுதலில் அவர் முதல் பிறந்தவராக இருப்பதனால் அவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறார். ப்ரூஃபாக இருக்குதுன்றார். யோவான் 1:18 இயேசுவை தேவன் ஒரே பேரான குமாரன்றார். அவர் எப்படி ஒரே பேரானவராக இருக்கின்றார் ஏனென்றால் உயிர்த்தெழுதல் அவர்தான் முதற் பிறந்தவராக இருக்கின்றார். எபிரேயர் 1:6 பிதாவின் முதற் பேரான குமாரன் போது அர்த்தம் என்ன? முதல் பேரான அப்படின்னா முதற் பிறந்தன்னு இருக்குது நமக்கு மூல பாஷையில். அப்போ இயேசு கிறிஸ்து எந்த அர்த்தத்தில் முதற் பிறந்தவர்? பூமிக்குரிய வகையில் அவருக்கு முன்பதாகவே அநேகர் பிறந்து மரித்திருக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலில் முதற் பிறந்தவர் அவர்தான். அப்போ ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் முதல் இயேசு பிறந்திருப்பதனால் அவர் தேவனுடைய குமாரன் என்பதால் பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து எத்தனை வழிகளில் தேவனுடைய குமாரனாக இருக்கின்றார் பாருங்க. மரியாளுடைய வயிற்றில் அவர் பிறந்ததினால், ஏனென்றால் அங்கே பரிசுத்தம் உள்ளதுன்னு அந்த வார்த்தை வருது இல்லையா? லூக்கா 3:23 அது பலவின்பாலில் இருக்குது. அது எதற்கான நிரூபணம்னு சொன்னால் மனுஷனால் அவர் பிறக்கலைன்னு அர்த்தம். அது அப்போ மரியாள் இடத்தில் அவர் பிறந்ததில் தேவனுடைய குமாரனாக இருக்கின்றார். சத்துருக்களை அன்பு கூறுங்கள் என்கிற அந்த கட்டளையை அவர் கை கொண்ட போதும் அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கின்றார். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் முதற் பிறந்ததினாலே தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறார். 3 வழிகளில் அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த அநேகர் அவர் ஏன் தாவீதின் குமாரன் என்று அடையாளப்படுத்தினாங்க? அதற்கான காரணம் தீர்க்க தரிசனமானது அவர் தாவீதின் வழியில் வருவார் என்பதாக இருந்தது. 2வது யோசேப்பின் குமாரன் என்று ஏன் அநேகர் அடையாளப்படுத்தினார்கள்? அதற்கான காரணம் யோசேப்போடு கூட தான் அவர் 30 வயது வரைக்கும் வளர்ந்திருக்கிறார். அவரை அநேகரின் தீர்க்கதரிசிகள் யோவான் ஸ்நானகன் என்று அடையாளப்படுத்தினாங்க. அதற்கான காரணம் அவர்களைப் போலவே இயேசு கிறிஸ்து போதிக்கவும் செய்திருக்கிறார். அவர்களைப் போல அவர் அற்புதங்களை செய்யவும் செஞ்சிருக்கிறார். பாருங்க, மார்க் 15:37-39 சம்பந்தப்படாத மனிதர்கள் கூட இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்கிற விஷயத்தை முழுமையாக அறிந்திருந்தாங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட யூதர்கள் அந்த விஷயத்தை கேட்க அவங்களால ஜீர்ணிக்க முடியல, புறக்கணிச்சாங்க. இவன் எப்படி தேவனுடைய குமாரனாக முடியும்? அவங்களால அதை பொறுத்துக்கொள்ள முடியல. ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம், இங்கே ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறார். அவர்களுக்கும் யூதர்களுக்கும் தொடர்பே இல்லை. யூதர்கள் வேற, இவங்க வேற. 100க்கு அதிபதிகள்னா பாருங்க, அவங்க ரோமாபுரியின் கீழே வேலை செய்கிற புறஜாதி மக்கள். அப்போ ரோமர்கள் முதற்கொண்டு இயேசு தேவனுடைய குமாரன் அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் யூதர்களுக்கு தெரியல அந்த விஷயம். மார்க் 15:37 நாம் வாசிப்போம்.
இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். வசனம் 39 100க்கு அதிபதி இயேசு மரிக்கும் போது அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ அவர் மரிப்பதற்கு முன்பதாக மகா சத்தமாய் கூப்பிட்டு தான் ஜீவனை விடுறார். பாருங்க, ஒரு ஜீவனை விட்டதை கண்டபோது வசனம் 39 100க்கு அதிபதியின் வாயிலிருந்து வந்த அறிக்கை என்ன பாருங்க, மெய்யாகவே உண்மையாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன்ற. 100க்கு அதிபதி இந்த விஷயத்தை அறிந்திருந்திருக்கின்றார். ஆனால் எத்தனை யூதர்கள் இந்த விஷயத்தை அறிந்திருந்தாங்க? அவங்க தீர்க்க தரிசனங்களை அறிந்திருந்ததால் தாவீதின் குமாரன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது யோசேப்போடு கூட அவர் வாழ்ந்துட்டு இருந்ததால் யோசேப்பின் குமாரன்னு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் போதித்தும் அற்புதம் செய்து கொண்டும் இருந்ததால் அவரை தீர்க்கதரிசிகள் ஒருவர்னு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு தேவனுடைய குமாரன் என்கிற விஷயத்தை எத்தனை பேர் தங்கள் வாயினால் அறிக்கை செஞ்சாங்க? இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்து யார் என்று விசுவாசிக்கின்றோம். பாருங்க, நாம் 3 வழியில் அவர் தேவனுக்கு குமாரனாக இருக்கின்றார் என்கிற விஷயத்தை முழுமையாக அறிந்திருக்கணும். அந்த 3 வழியில் எப்படி தேவனுக்கு குமாரன் என்கிற விஷயங்களுக்கான ஆதாரங்களை நாம் கொடுத்திருக்கின்றோம். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 34 யோவான் ஸ்நானகன் சொன்னார் இவர் தேவனுடைய குமாரன் சொன்னார். ஆனால் அவர் போலயே எல்லா ஜனங்களும் இல்லை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனம் 19 23 பவுலுடைய பிரசங்கமே அதுதான். தமஸ்கு பட்டணத்துக்கு போகிறாரு. தமஸ்கு பட்டணத்துக்கு போயிட்டு சீஷர்களோடு கூட நின்றுட்டு இருக்கிறாரு. உடனே தன்னுடைய பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 20ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா பிகினிங்லேயே சொல்கிறாரு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அப்படி தான் ஆலயங்களில் பவுல் போயிட்டு போதிச்சிருக்கிறார். 23ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் பவுல் இந்த வார்த்தையை சொன்ன உடனே யூதர்கள் பவுல் மேலே கல்லெறியும்படிக்கு அவங்க ஆலோசனை செய்கிறாங்க. ஏனென்றால் யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் எப்படி அதை விசுவாசிப்பான்? கேள்வி வருது இல்லையா? நாம் என்ன செய்ய போகின்றோம்? அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கு தேவன் நமக்கு ஆதாரங்களை கொடுத்திருக்கின்றார். இது எத்தனை வழிகளில் என்றும் நாம் கவனித்திருக்கின்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பாடத்தின் தொடர்ச்சியை நாம் மற்றொரு நாளில் கவனிப்போம். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்.